தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி. கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெல்லப்போவது யார்? தமிழக வெற்றி கழகம் சார்பாக ராஜா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக பிச்சாண்டி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுக சார்பாக எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சி சார்பாக வி லோகநாதன் அவங்க போட்டியிட்டு பார்க்குறோம். நான் பார்த்துட்டு இருக்க கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெல்லப்போவது யார்? ஒரு சட்டமன்ற தொகுதியில் 2011 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2016 திமுக, 2021 திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக 2 முறை திமுக இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றிருக்கதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 2021 எடுத்துக்கிட்டோம்னா திமுக பிச்சாண்டி அவங்க தான் போட்டிகிட்டு 1,04,675 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 51.34% ஓட்டு வாங்கி 2021 வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். திமுக 2ஆம் இடத்துல பாமக செல்வகுமார் அவர்கள் போட்டிகிட்டு இருக்காங்க. 77,888 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.20% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2ஆவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் பாமக. 3ஆவது இடத்துல நாம் தமிழர் கட்சி ரமேஷ் பாபு அவங்க போட்டிக்கிட்டு 11,541 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.66% ஓட்டு வாங்கி 3ஆவது இடத்துல இருக்காங்க. 4ஆவது இடத்துல பார்க்கணுன்னா அமமுக கார்த்திகேயன் அவர்கள் போட்டிட்டு 2,191 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1.7% ஓட்டு வாங்கி அவங்க 4ஆவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 5ஆவது இடத்துல எடுத்துட்டோம்னா மக்கள் நீதி மையம் சுகானந்தம் அவங்க போட்டிட்டு 1,437 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 0.70% ஓட்டு வாங்கி அவங்க 4ஆவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 26,787 ஓட்டு 13.14% ஓட்டு அதிகம் பெற்று பாமக விட திமுக அதிகம் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பதிவான வாக்குகள் எடுத்துட்டோம்னா 2021 2,03,884 ஓட்டு பதிவாயிருக்கு. 80.55% ஓட்டு பதிவாயிருக்கு. நிராகரிக்கப்பட்ட ஓட்டுகள் 252 ஓட்டு. ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,53,101 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,03,884 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ போட்டியிடுற வேட்பாளரை நம்ம பார்க்குறோம். நீங்கள் திரையில் பார்க்குற இவங்க தான் 2026 போட்டியிடுற வேட்பாளர். இந்த டேட்டா அடிப்படையில் தான் இவங்க இந்த திருப்பும் வர இருக்குது. தமிழக வெற்றி கழகம் வரவுனால இந்த தரவுகள் இந்த டேட்டா எல்லாமே மாற இருக்குது. எப்படி மாறப்போகுது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனநாயக டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.